மக்களை இந்த வீடியோவில் ஒரு பிரச்சனையை தீர்த்து விட்டுடலாம் அப்படிங்கிற முடிவெடுத்துட்டோம். நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் காளியம்மாள் அவர்களை பற்றி இப்படி பேசிட்டாங்க, பெண்களுக்கு எதிரானவர் சீமான் அப்படிங்கிற அந்த ஆடியோ அடிப்படையில் சில மக்கள் முடிவெடுக்கிறாங்க. ஒரு ஆடியோ ரிலீஸ் ஆகுது, அந்த ஆடியோ அடிப்படையில் முடிவெடுக்கக்கூடிய மக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க. தனிப்பட்ட உரையாடலாம் எடுத்து வந்து அரசியல் பண்ணுறீங்களே வெக்கம் கட்டவங்களா, ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் நோண்டினோம்னா பல கேவலமான விஷயம் இருக்கும். தயவு செய்து அரசியலில் எதை விவாதிக்கணும் எதை விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிற அடிப்படை அறிவோட அரசியல் பேசுங்க அப்படிங்கிற மக்கள் இந்த பக்கம் இருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நாம் தமிழர் கட்சி சீமான் அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த ஆடியோக்கள் பெரிய லெவலில் அதிர்வலைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இப்படி போகலாமா இப்படி போகலாமா, அதுதான் இந்த வீடியோவில் பேச போகிறோம். எப்படி போனால் சரியாக இருக்கும், அப்படி போனோன்னா அது ஏன் சரியாக இருக்கும், இந்த பாயிண்ட்ஸ் ஆஃப் விஷயங்களை இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி ரொம்ப தெளிவாக பேசலாம்னு நினைக்கிறேன். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவை வீடியோ முழுக்க கன்வே பண்ணுறேன். உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் என்கிட்ட சொல்லுங்கள். வீடியோக்குள்ளே போகலான்னு நினைக்கிறேன். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். நீ யார் பக்கம் அதை முதல்ல சொல்லிட்டு நீ வளவலன்னு பேச ஆரம்பியே அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் அந்த தனிப்பட்ட உரையாடல்கள் அப்படிங்கிற பக்கம் தான் நான் இருக்கேன். ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஏன் நான் அந்த பக்கம் இருக்கேன் அப்படிங்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ உங்கள் முன்னாடி சொல்லணும்ல. எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கலாம் அல்லது என் பக்கமாக இருக்கலாம். என் பக்கமாக இருக்கக்கூடியவங்க இந்த பாயிண்ட்டை பயன்படுத்தி வேறு சில பேரும் நம்ம பக்கம் கொண்டு வாங்க. மற்றவங்க முதல்ல 6 முறை உட்காந்து கேளுங்க. நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இடும்பாவன் கார்த்தி அவர்கள் சம்மந்தப்பட்ட அந்த காதலி சம்மந்தப்பட்ட புகைப்படம், அந்த ஆடியோ, நித்யானந்தா அவர்களை பற்றி சீமான் அவர்கள் பேசின அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட், அது மட்டும் இல்லாமல் இப்போ காளியம்மாள் அவர்களை பற்றி பேசின ஒரு விஷயம், இந்த விஷயங்கள் அத்தனையுமே அண்ணன் சீமானே பேசிட்டார்னு வச்சுக்கலாமே. ஒரு வேளை ஏஐ டூல்லாம் சொல்லிலாம் நான் ஏமாற்ற விரும்பலை. இதற்கு பின்னாடியெல்லாம் என்னென்ன மாதிரி சொல்கிறாங்கன்னா, சாட்டை துறைமுகங்களோட ஃபோனை காவல்துறை எடுத்துட்டாங்க. காவல்துறை மூலமாகவும் வெற்றிக்குமார் அப்படிங்கிற நாம் தமிழர் கட்சியோட முன்னாள் நிர்வாகி மூலமாகவும் திருச்சி சூர்யாவுக்கு சில ஆடியோக்கள் கிடைக்குது. அந்த ஆடியோக்கள் தான் திருச்சி சூர்யா வந்து ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறதா இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய கதை. அந்த கதை கூட பொய்ன்னு வச்சுக்கலாமே. அண்ணன் சீமானே அப்படி பேசிட்டாரு, இடும்பாவன் கார்த்தி அவர்களே அப்படி பேசிட்டாங்க, சாட்டை துறைமுகங்களே அப்படி பேசிட்டாங்கன்னு கூட வச்சுக்கலாமே. நான் இங்கே என்ன சொல்ல வரேன்னா, சீமான் அவர்கள் பேசிட்டாரு, ஏன் அப்படி பேசியிருக்கணும், காளியம்மாள் அவர்களை பற்றி என்ன காலகட்டத்தில் பேசியிருக்காங்க, அந்த காலகட்டத்தில் சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் என்ன பிரச்சனை நடந்துச்சு, அந்த பிரச்சனையானது இப்போ தீர்க்கப்பட்டிருக்கா அல்லது புகஞ்சிக்கிட்டு இருக்கா, இந்த மாதிரி பல கேள்விகள் இதற்கு முன்னாடி இருக்குது. ஒரு 16 செகண்டில் ஒரு ஆடியோ வருது, அந்த ஆடியோ உண்மையாக பொய்யான்னு தெரியல. 16 செகண்டாக அது, அதற்கு முன்னாடி இருந்த விஷயங்கள் என்ன, அதற்கு பின்னாடி இருந்த விஷயங்கள் என்ன, எதுவுமே நமக்கு தெரியாமல் அந்த 16 செகண்ட் ஆடியோ அடிப்படையில் அது உண்மையாக பொய்யானே தெரியாமல் ஒரு முடிவுக்கு வரோம். இது முதல்ல சரியா என்னோட கேள்வி. அது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இப்போ இடும்பாவன் கார்த்தி அவர்களோட காதலி இருந்தால் எனக்கு என்ன, இருக்கலனா எனக்கு என்ன, சீமான் அவர்கள் நித்யானந்தாவை பற்றி அப்படி கமெண்ட் அடித்தா எனக்கு என்ன, அடிக்கலனா என்ன, சீமான் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் பிரச்சனையே இருக்க போதுங்க, இருந்துட்டு போகுது, அதனால எனக்கு என்ன, பொதுமக்களாகிய எனக்கு என்ன, நான் ஏன் சீமானை ஃபாலோ பண்ணுறேன், தனிப்பட்ட முன்னேற்றத்துக்கு அவரை ஃபாலோ பண்ணுறேன், தனிப்பட்ட வாழ்க்கை முறையில் நான் எப்படி நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஏகப்பட்ட அரசியல் குருமார்கள் யூடியூப்பில் இருக்காங்க, இல்லை மத குருமார்கள் நிறைய பேர் இருக்காங்க, இல்லை இதற்கு முன்னாடி வாழ்ந்த பல குருமார்கள் இருக்காங்க. அவங்கள்ட்ட போய் நான் கற்றுக்க போகிறேன். சீமானவர்களை நான் ஏன் ஃபாலோ பண்ணுறேன்னா, என்னோடய பொது வாழ்க்கைக்கு சமுதாயமாக நான் வாழும்போது எனக்கு 10 பிரச்சனை இருக்குது. என்னோடய கல்வி எப்படி இருக்கணும்னு இருக்குது, என்னோடய பாதுகாப்பு எப்படி இருக்கணும்னு இருக்குது, என்னோடய வருவாய் எப்படி பயன்படுத்தப்பட்டால் அது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. இந்த மாதிரி பல்வேறு விதமான எனக்கான பொதுவான சில விஷயங்கள் இருக்குது. அந்த பொதுவான விஷயங்களுக்கு ஸ்டாலின் அப்படிங்கிற ஒருத்தர் பல்வேறு சொல்யூஷன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. இந்த பக்கம் சீமான், இந்த பக்கம் அண்ணாமலை, அந்த பக்கம் வரப்போகிற விஜய் அவர்கள்னு சொல்லி பல்வேறு தலைவர்களும் பல்வேறு விதமான சொல்யூஷன்களை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சொல்யூஷன் எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அதற்கு ஓட்டு போட்டு அவரை உட்கார வச்சு அந்த வேலையை பார்க்க சொல்ல போகிறேன். அவர் வீட்டில் போய் என்ன வேலை பார்த்தா எனக்கு என்ன, அவருக்கு 4 கல்யாணம் ஆகட்டும் 5 கல்யாணம் ஆகட்டும், அந்த பொண்ணை விருப்பப்பட்டு தொடட்டும். ஒருவேளை அந்த பொண்ணு வந்து விருப்பப்படாமல் அவர் தொட்டு அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கன்னா அது வேறு. அந்த பெண் விருப்பத்தோடு அவர் எத்தனை பொண்ணோட இருந்தால் எனக்கு என்ன, அவர் குடித்தா எனக்கு என்ன, குடிகள்னா எனக்கு என்ன, அவர் கஞ்சா பயன்படுத்தினா எனக்கு பிரச்சனை, ஆனால் குடித்தா எனக்கு என்ன, குடிகள்னா எனக்கு என்ன. ஸோ பயன்படுத்துகிற வார்த்தைகள் அத்தனையுமே கவனமாக பயன்படுத்த வேண்டியது இருக்குது. ஸோ இந்த மாதிரி என்னோடய வாழ்க்கைக்கு அவர் ஹெல்ப் பண்ணுறாரு, அதற்காண்டி அவர் அரசியல் தலைவராக இருக்கார், அதற்காண்டி அவரை நான் வந்து பார்க்குறேன். ஓகே, இவர் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுவார் போல், நான் ஓட்டு போட்டு உட்கார வைக்கிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் தோல்வி விட்டுறதாக கூட இருக்கட்டுமே, எனக்கு என்ன பிரச்சனை, என்னோடய பிரச்சனைக்கு அவர்கிட்ட சொல்யூஷன் இருக்கா, அது வரைக்கும் அவர் அங்கே உட்காந்துருப்பார். சொல்யூஷன் இல்லையா, அல்லது பெட்டரான சொல்யூஷனை வேற ஒருத்தர் வச்சுருக்காரு, அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வைக்க போகிறோம். இவ்வளோ தான் அரசியல். நம்ம அரசியல் ரீதியாக அந்த ஒரு வாரத்தில் நாம் தமிழர் கட்சி சம்மந்தப்பட்ட இந்த 4 ஆடியோக்களை பற்றி விவாதிச்சுட்டு இருக்கோம். இந்த ஒரு வாரத்தில் நீட் அப்படிங்கிற தேர்வை பற்றி நீதிமன்றம் பல்வேறு விதமான விஷயங்களை நீதிமன்றத்தில் பேசிகிட்டு இருக்காங்க. இந்த தேர்வை ரத்து பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற 23 லட்சம் மாணவர்கள் எழுதக்கூடிய தேர்வு சார்ந்த விஷயங்கள் இந்த அரசாங்க ரீதியாக நடந்துக்கிட்டு இருக்குது. இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா, டோல்கேட்டில் பார்த்தீங்கன்னா தப்பாக அந்த ஸ்டிக்கரை ஒட்டிட்டா அல்லது மாற்றி ஒட்டிட்டா 2 மடங்கு கட்டணம் உனக்கு வாங்குவேன்
பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நடைமுறையை கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம கள்ளச்சாராயம் சார்ந்த விஷயத்தில் கல்வராயன் மலை அப்படிங்கிற ஒரு மலை இருக்குது பார்த்தீங்களா, இந்த 1ஆம் தேதிக்குள்ளே அந்த மலை சார்ந்த விஷயத்தில் உங்களுக்கு புரிதல் இருந்தால் அந்த விஷயத்தை நீதிமன்றத்துக்கு வந்து சொல்லுங்கள் தயவு செய்துன்னு சொல்லி நீதிமன்றம் மக்கள்கிட்ட உதவி கேட்டிருக்கு. இதை எத்தனை பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த 3 குற்றவியல் நடவடிக்கை அப்படிங்கிற சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா உயர்நீதிமன்றம் சில விஷயங்களை பற்றி மத்திய அரசு கேள்வி எழுப்பியிருக்கு. மிக முக்கியமானது இதை எவ்வளோ பேர் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அமெரிக்க அரசியல் களம், பிரிட்டிஷ் அரசியல் களம் சொல்லி அரசியல் ரீதியாக நம்ம குவாலிட்டி ஆஃப் அரசியல் டிஸ்கஷன் எப்படி இருக்குது, என்னென்ன மாதிரி பகுதிகளை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நாடாளுமன்றம் விரைவில் கூடப்படுற நாடாளுமன்றத்தில் 6 மிக முக்கியமான மசோதாவை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் நிறைவேற்ற சொல்கிறாங்க. அந்த மசோதாக்கள் பற்றி ஒன்லைன் நமக்கு என்ன தெரியும், நம்ம அரசியல் தான் பேசிகிட்டு இருக்கோம், என்ன ஒன்லைன் தெரியும். இப்போ அந்த நாம் தமிழர் கட்சி அப்படிங்கிற கட்சியோட உள்ளடி அரசியல் தனிப்பட்ட ஆபாச உரையாடல்களை கேட்கறதுனால இங்கே என்ன மாறுபாடுகள் ஏற்பட போகுது, என்ன விஷயங்கள் இங்கே கொண்டு வந்து சேர்க்க போகுது. நம்ம இந்த பக்கம் போகணும். அரசியல் ரீதியாக அரசாங்க ரீதியாக வகுக்கக்கூடிய திட்டங்களில் எந்த அளவு புரிதல் நமக்கு இருக்குது, என்ன திட்டங்களை வகுத்தா இன்னும் நம்ம பிரச்சனை தீரும். இந்த விஷயத்தை நம்ம டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சு நம்ம ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் ஒரு வேலை பார்க்குறாங்க இல்லை, அவங்க என்னமோ பண்ணிட்டு போகிறாங்க, அதை பற்றி நமக்கு என்ன கவலை இருக்குதுன்னு நான் கேட்குறேன். இதனால் என்ன புண்ணியம் இருக்குது எனக்கு, இதை பார்க்குறதுனால ஒரு புண்ணியம் இல்லைனா அதை ஏன் நான் பார்க்கணும். எனக்கு இதனால் பல புண்ணியம் இருக்குது. நான் போகிற சாலையில் சில பிரச்சனைகள் ஏற்பட்டால் அந்த சாலை சார்ந்த விஷயத்தில் எந்த அரசியல் தலைவர்கிட்ட சரியான புரிதல் இருக்குது, யார் எனக்கு சரியான சொல்யூஷன் கொடுப்பா. மின் கட்டணம் அப்படிங்கிறது இப்போ சமீபத்தில் ஏற்றுனாங்க. ஏற்றுறது சரியா தவறா, நம்ம சரியான பாதையில் போயிட்டுருக்கோமா தவறான பாதையில் போயிட்டுருக்கோமா, எந்தளவு புரிதல் உங்களுக்கு அரசியல் ரீதியாக இருக்குது இந்த விஷயத்தில். இந்த மாதிரி இந்த ஒரு வாரத்தில் நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்குது. நம்ம ஒரு உள்கட்சி பிரச்சனையும் ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பேசிக்கிற ஒரு விஷயத்தை எடுத்து வச்சு ஏய் பாத்தியா ஏய் செஞ்சியா அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட டிஸ்கஷன் எந்த அளவு குவாலிட்டியாக இருக்கோ அந்தளவு தரமான அரசியல்வாதிகள் அந்த இடத்துல இருப்பாங்க. நம்ம குவாலிட்டி கீழே போணுச்சுன்னா, பொதுமக்களாகிய நம்ம குவாலிட்டி கீழே போணுச்சுன்னா அதற்கேற்ற அரசியல்வாதி தான் அங்கே உட்காந்துருப்பான். ஏன்னா அந்த டிஸ்கஷனை யாரால் ஏற்படுத்த முடியுமோ அந்த மக்கள் தான் அதை கவனிப்பாங்க. நம்ம கையில் தான் இருக்குது. நல்ல அரசியல்வாதி வரணும்னா நம்ம முதல்ல குவாலிட்டி ஆஃப் அரசியல் டிஸ்கஷனுக்குள்ளே வரணும். ஃபோனில் பேசுகிறது, வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட நபருக்கு சென்ட் பண்ணுறது, இதெல்லாம் எடுத்து வச்சு அரசியல் பேசணுன்னா இங்கே யாருமே உத்தமம் கிடையாது. முதல்ல அதை நம்ம ப்ரூவ் பண்ணிக்கணும். இங்கே யாருமே பர்ஃபெக்ட்டும் கிடையாது. 100% பர்ஃபெக்டை நோக்கி தான் நானும் இந்த வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். எந்த அளவு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோ ரிசல்ட் வரும்போது தான் தெரியும். ஆனால் 100% பர்ஃபெக்டாக கொடுக்கணும் தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ 100% அப்படிங்கிறது மனித வாழ்க்கையில் கனவு தான். சீமான் அப்படிங்கிற ஒருத்தரை மனித புதல்வராக நான் பார்க்கல, மனிதர்களோட மேல் மனிதனாக நான் பார்க்கல, ஒரு கடவுள் தூரதாக பார்க்கல, ஒரு சிறந்த நிர்வாகியாக நான் பார்க்குறேன். நிர்வாக திறமை அவர்கிட்ட இருக்குதா பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அவரை ஃபாலோ பண்ண போகிறேன், இல்லைனா அடுத்த தலைவரை தூக்கி போட்டு அவரை ஃபாலோ பண்ண போகிறேன். 2026 யார் கொடுத்தா எனக்கு சிறந்த நிர்வாகம் சரியாக இருக்குன்னு தோணுதோ அவருக்கு தான் நான் ஓட்டு போட போகிறேன். தனிப்பட்ட வாழ்க்கையில் எனக்கு தத்துவம் சொல்கிறதுக்கு மதம் இருக்குது, அந்த மதத்தை நான் பார்த்துக்கிறேன். மதம் இல்லாத சில பேர் இருக்காங்க, அவங்களோட கொள்கையை நான் கேட்டுக்கிறேன். பட்டு இவர்கிட்ட நான் அதை எதிர்பார்க்குறேன், இவர்கிட்ட நான் வேறு ஒன்று எதிர்பார்க்குறேன். அது அவர் கொடுத்தாருனா அவர் அரசியலில் இருப்பார், கொடுக்கலனா அரசியலில் இருக்க மாட்டார். இந்த ஏரியாவுக்கு நம்ம வந்தால் மட்டும்தான் இந்த அரசியல் ரொம்ப சரியானதாக இருக்கும். என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த வீடியோ முழுக்க ஷேர் பண்ணிட்டேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது இந்த வீடியோ நெடிகளும் ஷேர் பண்ணுங்கள். அதை சொல்லிட்டு இந்த வீடியோவை என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.